அதாவது நான் அப்பெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது நான் கூட கிராமப்புற மாதிரி கிராமத்துல இருந்து வந்தவங்க தான் விவசாயி தான். இந்த ஜமாபந்தின்றது வந்து நமக்கு நிறைய எனக்கு அர்த்தம் தெரியாது. இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருப்போம் கிராமத்துல இருக்கும்போது. இப்போதான் வந்து கடந்த கொஞ்ச நாளா வந்து இதை வந்து மக்களுக்கு உடனடி தீர்வுக்காக இதை நடத்துறாங்க அப்படின்ற ஒரு அதிகாரிகள் வந்து உங்களுக்கும் உடனடியா நேரடி பார்வையில இதை மொத்தம் உங்களுக்கு செய்து தராங்கன்ற இது தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இப்போ நம்ம விவசாய சங்கத்தில் சொன்ன மாதிரி கிராமத்துல வந்து நம்ம தாலுகா ஆஃபீஸ்க்கு ஒரு பிரச்சனை உண்டாகுதுன்னா இந்த நில அளவுகள் தான். அந்த நில அளவு வந்து எனக்கே கூட அந்த பிரச்சனை இருக்குது. இந்த பகுதியில் எனக்கு நிலம் இருக்குது. அந்த நில அளவுல வந்து நானும் பார்த்து 2 வருஷம் ஆச்சு நிலம் வாங்கிப்பேன். நான் உங்களுக்கு கோரிக்கையா வைக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா நிலம் இருந்தவங்க ஒரு பெரிய அதிகாரி, ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்ல வேலை செய்யறவங்க, அவங்க எனக்கு நான் சரி அதிகாரி ஆச்சேன்னு சொல்லிட்டு நான் நிலம் வாங்கிட்டேன். வாங்கினோம்னு 4 பக்கமும் ஆளுக்கு ஒரு ஏக்கரா 8 பயிர் வச்சுக்கிறாங்க. அந்த நிலத்தினுடைய 4 பக்கமும் அவங்கவுங்க பயிர் வச்சுக்கிறாங்க. அதை வந்து வித்தவர் காசு வாங்கி போயிட்டாரு, கூட வந்து கிட்ட இருந்து எனக்கு வாங்கி கொடுத்தவரும் காசு வாங்கி போயிட்டாரு. எல்லாம் பண்ணி போச்சு, ரிஜிஸ்டர் ஆகி போச்சு. நான் அதை அளந்து கொடுக்க சொல்லி சொல்றேன். அவரை வந்து அந்த 4 பக்கம் அவங்க வச்சுக்கிறாங்க, அவங்க பயிர் வச்சிருந்தாங்க. யாரு? நான் சட்டமன்ற உறுப்பினர், எனக்கே இந்த நிலைமை. ஆனா என்னன்னா அங்க பக்கத்துல இருக்கிறவர் வர மாட்டேங்கிறார், அவர் மெட்ராஸ்ல இருக்கிறார். நான் என்ன சொன்னேன், எதுவும் போலீஸ் கேஸ் எல்லாம் போகாதீங்கப்பா, நீங்க வந்து அவங்க நம்ம நிலம் எடுத்து தலைமன்றத்துக்கு போக, அதை அளந்து நம்ம கல்லு போட்டு சொல்லுன்னு சொன்னா அந்த அம்மா எனக்கு இத்தவங்களுக்கும் சொன்னேன். இன்றைய வரைக்கும் அது தீர்வடையாதே இருக்குது. என்ன முடியும் 1/2 மணி நேரத்தில் அந்த நிலத்தை கைப்படுத்துறதுக்கு. ஆனா நான் வந்து அது அதிகாரிகள் எந்த மாதிரி கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு நானும் அந்த அப்படியே போயிட்டே இருக்குது. அதனால சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு எந்த மாதிரி இருக்குன்றதை நீங்க தான் வந்து உணர்த்தணும். அது மட்டும் இல்லாம இப்ப சொன்னாரு ஏரியை தூர்வாரணும்னு சொல்லிட்டு, நம்முடைய அரசாங்கம், நம்முடைய முதல்வர் வந்து ஜோசப் விஜய் அவர்கள் எல்லா இடத்துக்கும் வந்து மண்ணை வந்து விவசாயிகளுக்கு இலவசமா எடுத்து சொல்லியிருக்காங்க. நீங்க அதை முறையா நீங்க மனு கொடுத்து, நான் அப்பதான் தாத்தா கேட்டேன், ஆமாங்க நாங்கள் கொடுக்குறோன்றாங்க. அதில் எந்த அளவுக்கு உங்க விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அது வந்து தானாகவும் பலம் விடும். ஏன்னா இந்த மண் எடுத்துமே நீங்க விவசாயத்துக்கு போட்டீங்கன்னா நல்லாவும் நெல் விளையும். எருவெல்லாம் இப்பெல்லாம் எங்க போகும்போதே நம்ம மருந்து போட்டு நடுறோம். அந்த மாதிரி பண்ணாம நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்க நம்முடைய தாழ்த்தரத்தை அணுகி அந்த மண்ணை நீங்க எடுத்துக்க. மேலும் வந்து நம்ம ஏரி வந்து முக்கியமா டூர் வர வேண்டிய ஏரி. அது வந்து கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மாறினது. நான் கேள்விப்பட்டிருக்கேன், காமராஜர் காலத்திலேயே எடுத்தாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால அதுக்கு உண்டான நடவடிக்கை நானும் வந்து நான் மேல வந்து பேசி அதை வர்றதுக்கு உண்டான பொதுப்பணித்துறை அமைச்சர்கிட்ட பேசி உங்களுக்கு நான் பெற்றுத்தர்றேன். அது மட்டும் இல்லாம இந்த தாலுகா வந்து எப்படி உருவாச்சுன்னா, நம்முடைய ராணிப்பேட்டை மாவட்டம் வந்து ஐயா எடப்பாடியார் மூலியமா அந்த இடம் வந்து உருவாச்சு. இது மாவட்டமா பிரிஞ்சிச்சு. மாவட்டமா பிரிஞ்ச உடனே பல்வேறு போராட்டங்களிடையே இந்த இடம் வந்து ஒரு நம்முடைய கலவையில் இருக்க அவர் மணி அவர்கள் இந்த இடத்த ஒதுக்கி கொடுத்தாரு. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்த வந்து